ஸ்ரீ மகாபெரிவா அனுகிரக வேத பரம்பரா பாடசாலையில் மிகவும் வைபவமாக சங்கர ஜெயந்தி மகோத்சவம் நடந்துருக்கு. சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தில் நடுவில் அக்ஷய திருத்தியேன்னு ஒன்று வருது. அன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், அப்புறம் என்னென்ன தான தர்மங்கள்லாம் பண்ணணும், அன்றைக்கி என்ன விசேஷம், என்ன புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தார். நம்ம பிரின்சிபால் கோபாலகணபாட்டிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம். அதோட விவரங்கள் சொல்கிறார். அவசியம் எல்லாரும் அந்த விஷயத்தை சிரவணம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணி சகல ஸ்ரேயஸோடு இருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய சங்கரா ஹர சங்கரா. காஞ்சி காமகோட்டி மகாபெரிவாளுடைய பூர்ண அனுகிரக வேத பரம்பரா பாடசாலை 20 குழந்தைகள் படிச்சுட்டு வரா. யதாசக்தி நாம் அத்தியானம் பண்ணினதை குழந்தைகளுக்கு சொல்லி வச்சுருக்கோம். அதான் இங்கே உள்ள விஷயம். காஞ்சி காமகோட்டி மகாபெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோட வேத பரம்பரா அனுகிரக வேத பரம்பரா பாடசாலை இப்போ சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தை உத்தேசியம் பண்ணி கிருஷ்ணயஜுர்வேத சம்பூர்ண மூலபாக பாராயணம், 44 பிரஷ்னம் சம்ஹிதை, 38 பிரஷ்னம் பிராமண பாகம் பாராயணம் நடக்கிறது. இதனுடைய மத்தியில் அக்ஷய திருத்தியை எப்போ அப்படி தான் வரும். அக்ஷயம்னா நிறைஞ்சது, குறைவில்லாததுன்னு அர்த்தம். இன்றைய தினத்தை எல்லா விஷயத்துலையும் நம்ம உபயோகப்படுத்தணும். படிக்கிறதுக்கு, அக்ஷராபியாசம் பண்ணிக்கிறதுக்கு, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் எதை ஆரம்பித்தாலும் அக்ஷயமாக. க்ஷயம்னா குறைஞ்சுட்டே போகும். ந க்ஷயம் அக்ஷயம், குறைவில்லாமல் அபிவிருத்தியாகவே இருக்குமா. அதனால அதுக்கு அக்ஷயம். அக்ஷய பாத்திரம்னு கூட சொல்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டுவாளுக்கு அக்ஷய பாத்திரம். அதான் அந்த நாள் தான் அக்ஷய திருத்திய. 30ஆம் தேதி ஏப்ரல் புதன்கிழமை இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம். நமக்கு ஒரு பெரிய குட் நியூஸ். காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி புதுஷா அன்றைய தினத்தில் தான் வந்து சேர்ந்தார். பாலபெரிவாளுடைய சிஷ்யாலாக வந்து சேர்ந்துருக்கார். அவருக்கு ஏதோ சுப்பிரமணிய கணேச சர்மா திராவிடு அப்படின்னு அவருக்கு பெரிய பேர். அதில் கடைசியாக 2 அக்ஷய திருதி அன்றைக்கி தான் அவருக்கு சந்நியாசத்தை கொடுக்குறார். அன்றைக்கி தான் சந்நியாசம் வாங்கிக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம், உலகத்துக்கே ஸ்ரேயஸ். அக்ஷய திருத்தியை வந்து பிரம்மா இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு அக்ஷய திருத்தியை தான் செலக்ட் பண்ணினார். நம்ம பண்ணுற காரியம் நிலச்சி நடக்கணும் அப்படின்னா அக்ஷய திருத்தியத்தில் அந்த பெரிய பெரிய வியாபாரியெல்லாம் பிள்ளையார் சொல்லி போடுவான். அந்த மஞ்சளை தடவிட்டு அதில் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு வாவாத்தியமா கணபதி ஏனமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். அதுக்கு விசேஷமான நாள் இது. வியாபாரம் அக்ஷயமாக குறைவில்லாம். யுகம் ஆரம்பிக்கிறது அன்றைக்கி தான். கிருத்த யுகமே அன்றைக்கி தான் ஆரம்பமான நாள். இந்த யுகாதி தர்ப்பணங்கள்லாம் அன்றைக்கி தான் பண்ணுவார் பிதர்களுக்காக. சன்னவத்தியில் சேர்ந்தது. அக்ஷய திருதி அன்னைக்கு எவன் ஒருத்தன் பிதிரு தர்ப்பணத்தை பண்ணுறானோ அதுக்கு 3000 மடங்கு 3000 டைம்ஸ் அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. 3000 ஸ்ராத்தம் பண்ணின பலன். தானம் 1 ரூபா கொடுத்தா அதுவும் 3000 ரூபா கொடுத்த பலன். 100 ரூபா கொடுத்தா 3000 100 எவ்வளோட 3 லட்சமா? 3 லட்சம் வச்சு
அவ்வளோ ரூபா கொடுத்துருக்கலாம், 100 ரூபா. தானத்தை தான் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு பவிஷ்யோத்தர புராணத்தில். நீ அக்ஷயமாக இருக்கணும், உனக்கு உங்கள் குடும்பத்தில் குறைவில்லாமல் இருக்கணும், அதுக்காக அக்ஷய திருத்தி அன்றைக்கி நிறைய தானம் பண்ணிவிடு. நீ தானம் பண்ணுறவனாகவே இருப்ப, தானம் வாங்குகிற கையாக இருக்கக்கூடாது, தானம் கொடுக்குற கையாகவே நீ இருப்பையே, நீ அப்படி இருக்கணுமே அப்படின்னு அக்ஷய திருத்தியை எடுத்துன்னு இருக்காங்க. கொடுக்குறவனாகவே இருப்பான் அக்ஷய திருத்தி அன்றைக்கி கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ காமியமாக உள்ளவன மிருத்யுஞ்சய ஜபங்கள்லாம் பண்ணுறான். ஏன்னா ஆயுஸ் நிறைய வரணும்னு சொல்லி இந்த மந்திரத்துக்கு எழுதி சின்ன குழந்தைகளுக்கு தலைமாட்டில் கூட வைப்பேன். இதெல்லாம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, தாயத்து கட்டிக்கிறது, ரட்சகை. அலப்ய யோகங்கிற இது ரொம்ப இவ்வளவு பலனோடு இவ்வளவு விசேஷம் இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக கிடைக்காதான், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கிடைக்குமா. கிடைக்காதது அலப்யம், கிடைச்சுட்டே இருந்தால் லப்யம். வருஷத்தில் ஒரு நாள் கிடைக்கிறதுனால இது ஒரு அலப்யம். பிரம்மா கிருத்தயுகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பம்னு சொன்னேன். இதை ஒவ்வொரு தேசத்தில் ஒரு மாதிரி கொண்டாடுற. பீகாரில் நெல்லெல்லாம் எடுத்துன்னு போய் அக்ஷய திருத்தி அன்னைக்கு வயக்காட்டில் விதைச்சிடுவாங்க, காத்துன்னு இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் அக்ஷயமாக இருக்கட்டுமே, அதான் அந்த பக்கம்லாம் அரிசியெல்லாம் ஜாஸ்தி. பீகார், ஒரிசா, ஹரியானா இல்லை பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறாங்க. 1000 ரூபா கொடுத்தா கூட 1 கிலோ கிடைக்காது. நம்ம அரிசியெல்லாம் பிட் பண்ணுற அரிசியை இவ்வளோ ஒரு இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு நீளமாக இருக்கும். நம்ம அரிசியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். நிலவாழ் அரிசி, பொன்னி அரிசி, 5-8 இதெல்லாம் சின்னதாக. அந்த பக்கம் அரிசியெல்லாம் பெருசு, காஸ்ட்லி அரிசியெல்லாம். ஒரிசாவில் அன்றைக்கி தான் வீடு கட்ட ஆரம்பிப்பான். அமுக்கமாக வருஷம் அவங்க வீடு கட்டின்னு இருப்பான். கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறது அன்றைக்கி தான். நிறைய அக்ஷய திருத்தியன்னா அதை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். 1000 பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம் அக்ஷய திருத்தி. அதனால் நான் நார்த் இந்தியாவிலலாம் அக்ஷய திருத்தி அன்றைக்கி குடும்பத்தில் ஒருத்தன் மம்மட்டி எடுத்து வயக்காட்டுக்கு போயிடுவான். அன்றைக்கி வெட்டி விவசாயம் பண்ணினான்னா அபிவிருத்தி வரும். எல்லோரும் மம்மட்டி எடுத்துன்னு போயிடுவான். அன்றைக்கி ஒரு நாள் வேலை செய்வோம். ரொம்ப விசேஷம். மம்மட்டிக்கு பூஜை பண்ணுவோம். மம்மட்டினா மண்வெட்டி. அது ரோகிணியோடு சேர்ந்தால் ரொம்ப விசேஷம். ரோகிணியில் சந்திரன் உச்சமாக இருப்பார். இந்த அக்ஷய திருத்தியை சித்திரை மாதத்தில் தான் வரும். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாக இருப்பார். ரோகிணியில் அக்ஷய திருத்தியை வர்றதுனால சந்திரனும் உச்சமாக இருப்பார். சந்திரனும் உச்சம், சூரியனும் உச்சம்னா 2 பேரும் சமம்னு அர்த்தம். 2 பேருமே பலம். சந்திரனுக்கும் பலம் ஜாஸ்தி, சூரியனுக்கும் பலம் ஜாஸ்தி. அப்படி சந்திரனோட கூறின பிருகஸ்பதி, சந்திரகேந்திர பிருகஸ்பதி. இப்போ அப்படிப்பட்ட யோகம் இந்த வருஷத்தில் வந்திருக்கு. அப்படி உச்சமாக இருக்கிற சந்திரனோட குரு சேர்ந்துட்டார். சந்திரகேந்திர பிருகஸ்பதி கிங் குர்பந்தி கிரகா சர்வே சந்திரகேந்திர பிருகஸ்பதோ. பாக்கி கிரகங்களை என்ன பண்ண முடியும்? சந்திரனோட சேர்ந்து பிருகஸ்பதி இருந்தால் பாக்கி கிரகங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அனுகூலம் பண்ண ஆரம்பிச்சிடணும். பூமி பகீரதன் தபஸ் பண்ணி அவளுடைய பிதர்களெல்லாம் கரையேற்றுறதுக்காக நின்று தபஸ் பண்ணால் கங்கை வந்தது. நேர கங்கையை கொண்டு பூமியில் கொண்டு விட்டு எல்லாரையும் கரையேற்றும். இந்த பூமி அக்ஷய திருத்தி அன்றைக்கி தான் பூமியை தொட்டதான் கங்கை. கங்கை பூமியை தொட்ட நாள் அக்ஷய திருத்தி. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அக்ஷய திருத்தி அன்றைக்கி அக்ஷராபியாசம் ஆரம்பித்தா நிறைய பிடிச்ச போகமாக வருவார். பலராம ஜெயந்தின்னு கூட போட்டிருக்கோம் அக்ஷய திருத்தியை. பலராமர் அவதாரம் பண்ணின நாள். இது மாதிரி அக்ஷய திருத்தியை பற்றி நிறைய இருக்குது. யதாசக்தி சொன்னோம். அக்ஷய திருத்தி அன்றைக்கி அவசியம் எல்லோரும் தானம் பண்ணுங்க. இன்றைக்கி எல்லோரும் ஒரு காயத்ரி ஜபம் பண்ணால் 3000 காயத்ரி ஜபம் பண்ணின பலன். 1 ரூபா தானம் பண்ணினா 3000 ரூபா கொடுத்த தான பலன். நிறைய அன்னதானம், நிறைய இதெல்லாம் பண்ணுங்க. வித்யாதானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணுங்க. கோவிலுக்கு போய் நிறைய மகாலட்சுமி ஆராதிக்க வேண்டிய நாள். ஐஸ்வர்யம் நிறைய வரணுமே. மகாலட்சுமியை சிவப்பு புஷ்பத்தாலையும் கமல புஷ்பத்தினாலையும் அந்த மாதிரி அம்பாளை போய் ஆராதனை பண்ண வேண்டிய நாள். அன்றைக்கி நிறைய சொர்ணங்கள் எல்லாம் தானம் பண்ணணும். கொடுக்குற கையாக இருக்கணும். கை மேலே இருக்கணும். கொடுக்குற கை மேலே, வாங்குகிற கை கீழே. இந்த சொர்ணத்தை அன்றைக்கி தானம் பண்ணணும்.
அதனால் நிறைய சொர்ணத்தையெல்லாம் சில பேர் நிறைய வாங்குறாங்க. சாஸ்திரங்கள் பவிஷ்யோத்தர புராணத்தில் சொன்ன தானம் பண்ணுவோம். நாங்கள் அப்பேற்பட்ட உத்தமமான நாள். எல்லாரும் அன்றைய தினத்தை நிறைய எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு 3000 மடங்கு பலன் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் முடிஞ்ச பிறகு எல்லா சத் அனுஷ்டானங்கள்லாம் ராதஸ்நானங்கள்லாம் ஆச்சாரியால் தரிசனம் பண்ணி காஞ்சிபுரம் போங்க. எல்லாரும் புது பீடாதிபதி வர குலபிரிவார தரிசனம் பண்ணுங்கோ, மகாபிரிவார தரிசனம் பண்ணுங்கோ, புது பீடாதிபதியை தரிசனம் பண்ணுங்கோ. அன்றைக்கி நம்ம ஜெகத்துக்கே ஒரு பெரிய வசதியான நாள். காஞ்சி காமகோடி பீடாதிபதி புதுசாக நமக்கு சிஷியராக சேர்ற அப்பேற்பட்ட புண்ணியமான நாள். குழந்தைகளுக்கெல்லாம் அன்றைக்கி நிறைய அமோகமாக விசேஷமாக உபச்சாரங்கள்லாம் பண்ணி நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் விசேஷமான போஜனங்கள்லாம் பண்ணி வைக்கணும், நிறைய ஸ்வீட் போடணும். அப்படிப்பட்ட புண்ணியமான நாள். எல்லோரும் வேத பாடசாலைகள்லாம் நிறைய சகாயம் பண்ணணும். பாடசாலையெல்லாம் அபிவிருத்திக்கு வரணும். இந்த குழந்தையெல்லாம் அபிவிருத்திக்கு வந்தால் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு வேதத்தை காப்பாற்றுறதுக்காக இவாளை நாங்கள் தயார் பண்ணிட்டுருக்கோம். இவாள் தானே அடுத்த ஜெனரேஷனுக்கு பாடசாலை வாத்தியாராக இருக்கணும், பாடசாலை நிர்வாகியாக இருக்கணும். இவாள் தானே சொல்லி கொடுத்தாகணும் வேதத்தை. அதுக்காக கஷ்டப்படுறோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு இவா உபயோகமாக இருப்பாள். இவா ஒரு 10 சிஷ்யால் தான். அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி வேதம் அழியாமல் இருக்கணும்னா வேத பாடசாலை ரட்சிக்கப்படணும், வேத வித்தியார்த்திகள் ரட்சிக்கப்படணும், வேத அத்தியாபகால் ரட்சிக்கப்படணும், வேத நிர்வாகம் என்ற அதிகாரி ரட்சிக்கப்படணும். எல்லாம் காஞ்சி காமகோடி மகாபிரிவா அனுகிரகத்தினாலையும், புது பிரிவா அனுகிரகத்தினாலையும், பாலபிரிவா அனுகிரகத்தினாலையும் இந்த வேத பாடசாலை ரொம்பவும் அமோகமாக பிரகாசமாக நடந்துன்னு வருது. இந்த பக்கம் மகாவிஷ்ணு, இந்த பக்கம் பரமேஸ்வரன், இந்த பக்கம் சமுத்திரம், நடுவில் பாடசாலை. அப்பேற்பட்ட பாடசாலை நிறைய வித்தியார்த்திகள் நிறைய ஒரு பக்கம் வேதாத்தியனம், ஒரு பக்கம் சாஸ்திர அத்தியனம், ஒரு பக்கம் ஸ்ரௌத அத்தியனம், ஒரு பக்கம் சடங்கு அத்தியனம். அந்த மாதிரி ஓஹோடு நடக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லோரும் அதுக்கு தகுந்தபடி எல்லோரும் சகாயம் பண்ணணும். பெரியவாருடைய அனுகிரகத்தில் நிச்சயமாக அது நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர. ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஓம் सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि भवन्तु, उत्तरोत्तराभिवृद्धिरस्तु, काञ्चिकामकोटि महास्वामिपादानां परिपूर्णकृपाकटाक्षसिद्धिरस्तु, जयेन्द्र सरस्वती स्वामिपादानां परिपूर्णकृपाकटाक्षसिद्धिरस्तु, शङ्कर विजयेन्द्र सरस्वती प्रसादानां परिपूर्णकृपाकटाक्षसिद्धिरस्तु, आद्य शङ्कराचार्य भगवत्पादानां परिपूर्णकृपाकटाक्षसिद्धिरस्तु। आदिशङ्कराचार्य महाराज की जय।